ஹாய் ஐஸ், இந்த சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷன் பையிங்கை பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இங்கே மார்க்கெட்டில் நம்ம ஒவ்வொரு நாளும் ட்ரேட் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளோட மனநிலை எந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, நாம் ராங் டைரெக்ஷனில் ஒரு டிசிஷனை எடுத்து லாஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா எண்ட் ஆஃப் த மார்க்கெட் நம்ம என்ன திங்க் பண்ணுவோம், இந்த ட்ரேடை வந்துட்டு நம்ம எடுத்திருக்கக்கூடாது அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம். அதே போல் நம்ம சரியான டைரெக்ஷனில் ஒரு டிசிஷனை எடுத்து அந்த ட்ரேடில் நாம் 50% ப்ராஃபிட்டை வந்துட்டு புக் பண்ணிட்டோம் அப்படின்னா அன்னைக்கு எண்ட் ஆஃப் த டேயில் நமக்கு மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம குயிக்காக வெளியே வந்துட்டோம் போல இருக்குது, மார்க்கெட் இவ்வளோ தூரம் மூவ் ஆகிருக்கு, இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணியிருந்தால் நல்ல ப்ராஃபிட் வந்துட்டு புக் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணும். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நாம் ஆல்ரெடி மார்க்கெட்டில் ரொம்ப லாஸ் பண்ணிவிட்டு இப்போது ஒரு லேர்னிங் ஸ்டேஜில் வந்துட்டு இருந்தோம் அப்படின்னா, இன்றைக்கி நாம் எடுத்திருக்க மார்க்கெட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ தூரம் ப்ராஃபிட் வந்துட்டு போயிருக்கு, ஆனால் நம்மளால் வந்துட்டு ட்ரேடை வந்துட்டு எக்ஸிக்யூட் வந்துட்டு பண்ண முடியல அப்படின்ற மாதிரி மனநிலையோட இருப்போம். ஸோ அதுக்காக தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ட்ரேட் செட்டப் வந்துட்டு ஃபார்ம் ஆனால் மட்டும் ட்ரேடை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். அதர்வைஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டை பற்றி எந்த ஒரு திங்கிங்குமே வந்துட்டு பண்ணாதீங்க. ஆஃப்டர் மார்க்கெட் ஒன்ஸ் க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன டிசிஷன் எடுத்தாலுமே அது வந்துட்டு வேஸ்ட்டு தான். ஸோ நம்மளோட மனநிலையும் பர்சனல் லைஃப்பை தான் வந்துட்டு அது அஃபெக்ட் பண்ணும். ஓகே, ஸோ இதனால் அடுத்த நாள் மார்க்கெட் ஓப்பன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அன்னைக்கு வந்துட்டு நீங்கள் ஏற்கனவே வச்சுருக்க ரூல்ஸ் படி ட்ரேடு வந்தது அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா அந்த ட்ரேடை வந்துட்டு அவாய்ட் பண்ணிவிடுங்க. உங்களோட கேபிட்டலை எந்த அளவுக்கு பத்திரமா வந்துட்டு பார்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்துட்டு நீங்கள் மார்க்கெட்டில் சஸ்டெயின் பண்ணி போய்கிட்டே வந்துட்டு இருக்க முடியும். ஓகே கைஸ், இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா புதன்கிழமை, நாளைக்கு நிஃப்டி எக்ஸ்பைரி இருக்கிறதுனால நம்ம இன்னைக்கு நிஃப்டிக்கு தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்துட்டு கொடுப்போம். இன்னைக்கான ட்ரேடுக்குள்ளே போயிடலாம். நான் நேத்தியோட வீடியோஸ்லேயே சொல்லியிருப்பேன், இந்த பாயிண்டெல்லாம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நம்ம 30 மினிட்ஸில் வந்துட்டு ஒரு சாலிடான செல்லிங் கேண்டல் அல்லது சாலிடான பையிங் கேண்டல் வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கோம். இதை பேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு இன்ட்ராடேல 3 மினிட் சார்ட்டை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ண போகிறோம். ஓகே, இன்னைக்கு மார்க்கெட் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அதாவது ப்ரீவியஸ் டே லாஸ்ட் 50 மினிட்ஸோட ஹைக்கு மேலே ஓப்பன் ஆகிட்டு இம்மீடியட்டாக வந்துட்டு க்ளோஸ் ஆகுது டவுன் சைடு. ஓகே, இந்த அடுத்த கேண்டலே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அப் சைடு வந்துட்டு க்ளோஸ் ஆகுது. இது ஒரு சாலிடான பையிங் கேண்டல் கூட. ஓகே, இந்த ட்ரேடை வந்துட்டு நான் எக்ஸிக்யூட் பண்ணனா அப்படின்னா கிடையாது. எதனால் அப்படின்னா நான் இப்போ ஒரு சில விஷயங்களை வந்துட்டு சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதாவது எனக்கு தேவை வந்துட்டு ப்ராஃபிட், லாஸ் கிடையாது. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப குவாலிட்டியான ட்ரேட்னா மட்டும்தான் நான் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுவேன். ஓகே, எதனால் சொல்கிறேன் அப்படின்னா, நேத்திக்கு வந்துட்டு இந்த மாதிரி கேண்டல்ஸ் தான் வந்துட்டு ஃபார்ம் ஆகிருக்கும். ஆனால் நேத்திக்கு ஸ்டாப் லாஸ் வந்துட்டு ட்ரிகர் ஆகிருக்கும். எனக்கு ஒரு நாள் ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகி ஒரு நாள் ப்ராஃபிட் வர்றதோட எனக்கு ஒரு நாள் ட்ரேடு வந்தாலுமே அந்த நாள் வந்துட்டு ப்ராஃபிட்டாக முடிஞ்சால் போதும் அப்படின்ற மாதிரி நான் திங்க் பண்ணுறேன். ஓகே, அடுத்த டிசிஷன் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த 9:24 கேண்டலில் பேஸ் பண்ணி நான் ஒரு சாலிடான பையிங் டிசிஷனே வந்துட்டு எடுத்துட்டேன். ஓகே, இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணணும். இங்கே பாருங்கள், 24,713 இருக்கு இல்லையா, அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 24,700 கால் ஆப்ஷன் சார்ட்டை எடுத்துக்கலாம். இப்போது நான் 24,700 கால் ஆப்ஷன் சார்ட்டை வந்துட்டு எடுத்திருக்கேன். ஓகே, இங்கே பாருங்கள், ஸ்பாட் சார்ட்டில் இந்த 9:24 கேண்டலை பேஸ் பண்ணி நான் வந்துட்டு ஒரு பையிங் டிசிஷன் வந்துட்டு எடுத்துட்டேன். இதே ஆப்ஷன் சார்ட்டுக்கு போனேன் அப்படின்னா இந்த ட்ரேடை பொறுத்த வரைக்கும் நான் எங்கே என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா இந்த கேண்டல் 9:24 கேண்டலோட க்ளோசிங் ப்ரைஸில் வந்துட்டு என்ட்ரி எடுக்கணும். அதாவது 130 ரூபா 30 பைசா. ஓகே, இந்த கேண்டல் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஆர்டரை வந்துட்டு ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். இந்த 9:30 கேண்டலோட லோ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 134 ரூபா 40 பைசா. ஸோ ஒரு 4 ருபீஸில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ட்ரேடு வந்துட்டு மிஸ் ஆகி அங்கேருந்து வந்து பாருங்கள் டார்கெட் எவ்வளோ தூரம் வந்துட்டு போயிருக்கு. ஆல்மோஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 321 வரைக்கும் போயிருக்கும். நாம் இந்த ட்ரேடை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாலுமே ஒரு 50% ப்ராஃபிட்டில் வந்துட்டு புக் பண்ணியிருப்போம். ஓகே, இப்போது இந்த இடத்துல இன்னொரு விஷயத்த நோட் பண்ணுவோம். இன்றைக்கி டேலோ வந்துட்டு பிரிண்ட் ஆனது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 117 ரூபா. ஓகே, இந்த 130 ரூபாயில் நம்ம என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா அதுலேருந்து ஒரு 25% ஸ்டாப் லாஸ் வைப்போம். அது வந்துட்டு டேலோவுக்கு கீழே வந்துட்டு இருக்குது, நோ ப்ராப்ளம். ஸோ அப்போ இந்த ட்ரேடை வந்துட்டு நம்ம கன்ஃபார்மாக வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணலாம். பட் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகலை. ஆனால் மார்க்கெட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நாம் எதிர்பார்த்த திசையில் வந்துட்டு மூவ் ஆகிடுச்சு. ஓகே,
அடுத்தது என்ன ஆச்சு அப்படின்னா இங்கே 24,886 இருக்கு இல்லையா, இது வந்துட்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நான் நம்மளோட டெலிகிராம் சப்ஸ்கிரைபர்களுக்கு ஆல்ரெடி வந்துட்டு சொல்லியிருந்தேன். ஆனால் மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மேலே போயிட்டு இந்த இடத்துலையே வந்துட்டு சஸ்டைன் ஆகிட்டு இருந்தது. நான் இந்த இடத்துல வந்துட்டு இருக்கும் பொழுதே வந்துட்டு சொல்லிட்டேன், அதாவது வந்துட்டு ஒரு 10:45க்கெலாம் நான் வந்துட்டு மார்க்கெட்டில் இருந்து வெளியில் போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா இந்த ட்ரேடு வந்துட்டு இந்த இடத்துல, அதாவது 24,876 அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ளே வந்துட்டு ரிவர்சல் ஆகிருந்தது அப்படின்னா இந்த ட்ரேடை நான் கண்டிப்பாக வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பேன். பட் மார்க்கெட் இவ்வளோ நேரம் வந்துட்டு இந்த இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருந்ததுனால வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த ட்ரேட்லேருந்து வெளியில் வந்துட்டேன். அதாவது ட்ரேடே எடுக்காமல் மார்க்கெட்லேருந்தே வெளியில் வந்துட்டேன். ஆனால் நேத்திக்கான ட்ரேடை வந்துட்டு பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டுக்குள்ளேயே சுற்றிட்டு இம்மிடியேட்டாக வந்துட்டு மூவ் ஆகிருக்கும். ஆனால் இன்றைக்கி பிரேக் அவுட் ஆகியே போயிடுச்சு. இந்த ட்ரேடுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நாம் எதிர்பார்த்த மாதிரி டவுன் சைடு வந்துட்டு நல்லாவே வந்துட்டு ஃபாலோ ஆகிருக்கு. இருந்தாலும் இந்த ட்ரேடுமே நம்மளோட லாஜிக் வந்துட்டு செட் ஆகலை. ஸோ அதனால் நான் இந்த ட்ரேடுமே வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணலை. ஓகே, இங்கே பாருங்கள், இந்த ஸ்ட்ராட்டஜி எவ்வளோ வந்துட்டு ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இருந்ததுனால தான் இந்த இடத்துல இருந்து மறுபடியும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் மார்க்கெட் வந்துட்டு அப்சைடு வந்துட்டு மூவ் ஆகிருக்கு. ஸோ அதனால் நீங்கள் எந்த இண்டிகேட்டர் வந்துட்டு யூஸ் பண்ணாலுமே இதில் இது வரைக்கும் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணதில் அதோட ஃபீட்பேக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இனிமேலாவது நீங்கள் இண்டிகேட்டர் இல்லாமல் வந்துட்டு ட்ரேட் பண்ண வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள். அதே போல் மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்துட்டு கொஞ்சம் டீப்பாக வந்துட்டு இன்ச் பை இன்ச்சாக அனலைஸ் வந்துட்டு பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா இந்த மார்க்கெட்டில் சக்ஸஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். சக்ஸஸ் பண்ணுறதுக்கு நாம் பயன்படுத்த வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பொறுமையாக வந்துட்டு இருக்கணும். மாதத்தில் ஒரு 10 நாள் கண்டிப்பாக வந்துட்டு நமக்கான ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்துட்டு கிடைக்கும். ஸோ அந்த 10 நாளும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேர்ஃபுல்லாக மார்க்கெட்டை வாட்ச் பண்ணி அந்த 10 நாளோட ட்ரேடை சரியான விதத்தில் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்டை வந்துட்டு பண்ண முடியும். நாம் மறுபடியும் நான் சொல்கிறேன், நாம் ஒரு ஆப்ஷன் பையர். ஸோ நமக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம என்னதான் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு பில்ட் பண்ணி வச்சுருந்தாலும் பொறுமை இல்லை அப்படின்னா நம்மளால் வந்துட்டு இந்த மார்க்கெட்டில் சஸ்டெயின் பண்ண முடியாது. ஓகே கைஸ், ஒன்ஸ் மார்க்கெட் க்ளோஸ் ஆகட்டும், நாளைக்கான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் க்ளோஸ் ஆகிடுச்சு. இந்த ப்ரைஸ் எல்லாம் வந்துட்டு ஆல்ரெடி ட்ரிகர் ஆகிருக்கோம். ஸோ அந்த ப்ரைஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நாம் வந்துட்டு டெலீட் பண்ணிடலாம். டெலீட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு பார்த்து நம்ம வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு நான் டெலிட் பண்ணிட்டேன். இப்போது இன்றைய பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது செல்லிங் கேண்டில் வந்துட்டு தெரியுதா நிஃப்டியில் அப்படின்னா இது வந்துட்டு ஒரு செல்லிங் கேண்டில் மாதிரி தெரியுது. பட் இருந்தாலும் அது ஒரு சந்தேகமாக இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மெஷர் பண்ணுறேன். லோ பாயிண்ட்லேருந்து இதோட க்ளோசிங் ப்ரைஸை பார்த்தோம் அப்படின்னா 19.45 வந்துட்டு இருக்குது. அதே வந்துட்டு ஹை பாயிண்ட்லேருந்து அந்த கேண்டலோட ஓப்பன் ப்ரைஸை பார்த்தோம் அப்படின்னா 18.10 இருக்குது. ஸோ அப்போ இந்த விக்கு வந்துட்டு பாட்டமில் தான் அதிகமாக இருக்குது, டாப்பில் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் இதை வந்துட்டு செல்லிங் கேண்டலாக கன்சிடர் வந்துட்டு பண்ண முடியாது. இந்த பெரிய கேண்டில் மாதிரி தெரியுது இல்லையா, இதில் பார்க்கும் பொழுதே தெரியுது பாட்டமில் விக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி. ஓகே, இப்போது நமக்கு அடுத்தது பையிங் கேண்டில் ஏதாவது தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த கேண்டில் வந்துட்டு ஒரு பையிங் கேண்டிலாக வந்துட்டு தெரியுது. தென் இந்த கேண்டலுமே வந்துட்டு ஒரு பையிங் கேண்டில். அடுத்தது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த கேண்டலுமே வந்துட்டு ஒரு பையிங் கேண்டலாக இருக்குது. ஓகே, இங்கே பாருங்கள், இங்கே ஒரு செல்லிங் கேண்டில் வந்துட்டு இருக்குது. ஸோ இதை வந்துட்டு நம்ம ரெட் கலர் லைனில் மார்க் பண்ணிக்கலாம். அப்போது இன்னையை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 3 பையிங் கேண்டில் இருக்குது. அடுத்த ஒரே ஒரு செல்லிங் கேண்டில் வந்துட்டு இருக்குது. இந்த லாஸ்ட்டு 15 மினிட்ஸோட ஹைலோ வந்துட்டு நம்ம எப்பயும் போல் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். இந்த 3 பையிங் பாயிண்ட் வந்துட்டு இருக்கு இல்லையா, இதில் நமக்கு ஏற்கனவே எப்படி ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஏன் அப்படின்னா நாம் பார்க்குற 30 மினிட்ஸில் எல்லா கேண்டலுமே பையிங் கேண்டல் அல்லது செல்லிங் கேண்டல்னு வந்துட்டு மார்க் பண்ண முடியாது. ஸோ அதுக்கும் ஒரு சில க்ரைட்டீரியா வச்சுருக்கோம். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். தென் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருந்த மார்க்கெட் வந்துட்டு டவுன் ஆகிடுச்சு. இன்றைக்கி ஃபுல்லாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்சைடாக வந்துட்டு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகே, இதில் இன்றைக்கி ஒரு 3 பையிங் பாயிண்ட் வந்துட்டு இருக்குது, ஒரு செல்லிங் பாயிண்ட் வந்துட்டு இருக்குது. அப்போது நாளைக்கு நாம் எந்த ட்ரேடுக்கு வந்துட்டு ப்ரியாரிட்டி அதிகம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலை கண்டினியூவாக பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ஒரு கிளியர் ஐடியா வந்துட்டு கிடச்சிருக்கும். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.